ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னோடய வீட்டில் இருக்க டம்ளரில் நான் 8 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் தண்ணி 16 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அதில் இப்போ இது நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இதே டம்ளரில் நான் 4 கிளாஸ் பயிர் எடுத்திருக்கேன். 2 கிலோ ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இப்போது நம்ம இதை விசில் போட்டுடலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். 2 கிலோ சாப்பாட்டுக்கு. ஒரு 3 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. நான் கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், நூக்கல், சௌ இந்த காயெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் கேரட் கூட போட்டிருக்கேன். நீங்கள் எந்த காய் போட்டு செய்கிறீங்களோ அந்த காய் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். இப்போ வேக வச்ச தண்ணியை பயிர் தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால். நம்ம ஸ்டார்டிங்கில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல ரைஸு, அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். என்னோடய சாம்பார், மை ஸ்பெஷல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. சாதம் சாப்பாடெலாம் கட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட். என்னோடய லன்ச் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.